எடுத்ததுன்னு நினைக்கிறேன். மண்ட கசாயம் டைப் இல்லையா? மண்ணூறு குஞ்சி. ஏய் அதை விடு, தூர போறார வந்ததே நம்ம. அப்ப கம்மியா இருக்கும் சீட்டு. இதனால எழுதுறோம் கண்ணன் எழுதுகிறேன். மண்ட கசாயம் நீ எடுத்து வந்து எனக்கு வேற மாதிரி. ஆக்சுவலா என்னன்னு சொன்னதுதான் எல்லாத்துக்கும் ஒரே 7.5 முக்கியம். இதை எடுத்துக்கலாம். யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? சொந்தக்கார ஒரு தாயோட. ஹலோ, பீட் போட்டு பேசுங்க. ஏன்னா உனக்குதான் என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லா தெரியும், ஒன்னதான் சொல்றேன்னு உனக்கு தெரியும். எங்க தைரியம் இருந்தா பேர் எடுத்து சொல்லியா பாப்போம். அந்த பொய்மான ரொம்ப எல்லாம் பேர் சொல்லி சொல்லி அவனை ஃபேமஸ் ஆகக்கூடாது, அவனை ஃபேமஸ் ஆகக்கூடாது. ஆக்சுவலா எனக்கா உனக்கு ஒரு நாள் இருக்கு, தேவையில்லாம நிறைய குடும்பத்துல நீ வில்லங்க பண்ணிட்டு இருக்க. புரிச்சா உன்னை வெட்டுனா என் மாப்பிள்ள கேஸ் எடுத்துக்கிறேன் இருக்கான். கண்டிப்பா வெட்டேன். புரிஞ்சிருச்சு. நீங்க சொல்லுங்க. பார்த்தா அங்க பார்க்க கூடாது. பார்த்தா எனக்கு இவன் தான். பார்த்தா பக்கத்துல பாத்துட்டான். கைப்புள்ள பார்த்தா எல்லாமே நீ ஒருத்தனுக்கே கொடுக்குற. அடுத்த பொம்பளை சோக்கு வரும், அதையும் நீ கொடுப்ப. பொம்பளை சோக்குலாம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு அவனுக்கு. ஆனா அதை வந்து நான் இவனுக்கு கொடுக்க மாட்டேன். இவனோட மொத்தமான ஒரு பொம்பளை சோக்கு இருக்கான். அவன் பொம்பளையே பிடிக்காத மாதிரி பொண்ணுகிட்டே பேசாத மாதிரி சீனம் போடுவான். பெங்களூர்ல சுத்திட்டு. ஆனா அவன் தான் ஒரிஜினல் பொம்பளை சோக்கு. ஆமா, ரொம்ப செருப்பு பக்கத்திலே 10 நிமிஷம் நிப்பானா பாருங்களேன். ஆனா அவன் பொண்ணுங்க கூட பேசணும், நம்ம பேசினாலே அதுக்குள்ள பேசக்கூடாதுல்ல அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி. இப்ப நம்ம ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலும் அந்த பொண்ணை பத்தி நம்மகிட்ட தப்பா சொல்லுவான். அவன் தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலா விஜயோட ஃப்ரெண்டு விஜய் வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தான் அந்த பையனுக்கு. அவன் அவட்ட பேசுற தப்பு, அப்படி அடுத்த வீட்டு பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி அவட்ட பேசி அவ தங்கச்சிட்ட பேசி அவங்க அந்த பிள்ளைங்க கூட பேசலாமா. ஆமா, நானும் கடமா போடுவான். நாய் செல்வன் ஒன்ன பத்தி சொல்லல. ஆக மொத்தம் பாத்துக்கோங்க ப்ளூ பாஸ், எங்க பசங்க ரொம்ப கேவலமானவனுங்க. பார்த்தா எனக்கு இவன் தான். எல்லா பிரச்சனையும் என்னதான் பார்த்து வருவான். இன்னொன்னா எங்க போனாலும் அவங்க வீட்டுல ஆனந்த் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துருவான். கடைசியா பார்த்தா ஒரு நாள் அவங்க அம்மாவே எங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க. ஆனந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். அவங்க எங்க வீட்டுல எல்லாம் பத்திரிகைக்கு வந்திருக்காங்க. என்னத்த சொல்றது இல்ல, கடைசியா ஒரு ஆண்டி வீட்டுல இருந்து ஏறி குச்சி ஓடிக்கிட்டு இருப்பான் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மாட்டுவான். அடுத்து நீங்க முடிக்கலையா? மண்ட கசாயம். இப்போ இது வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கு. எதனால அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஆக்சுவலா கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நானே அதை மறந்து போய்கிட்டு தான் இருக்கிறேன். தாவிட்டா 2 காலை புஷ் பண்ணி கிட்டு தாவிட்டா. ஏன்னா என்னால சொல்ல முடியாது. வைரலாகி அவங்களும் பாத்துட்டாங்க அப்படின்னா அதையும் ஒரு அட்வைஸா பண்ணி என்ன மண்ட கசாயம் ஆக்கி விட்டுருவாங்க. ஒண்ணுமே இல்ல, அதை நானே மறந்துட்டு போயிட்டேன். என்ன டென்ஷன் ஆக்கி ஒரு சண்டையே போடுற அளவுக்கு என்ன மண்ட கசாயம் ஆக்கிட்டாங்க. அதனால இந்த இது அவங்களுக்கு தான். அவங்க யாருன்னு சொல்லலாம், அவங்க ஒரு பொண்ணு. ஆனா நீங்க கொஞ்ச நாள்ல ரத்தம் செத்துருவீங்க. ஏன்னா உங்க வீட்டு வாசல்ல எலுமிச்சம்பழம் முடிஞ்சு வச்சிருக்கா. மாசாணி அம்மன் கோயிலுக்கு மிளகா வேற அரைக்கிறேன்னு வேண்டி இருக்கு. அதையும் அரைச்சு வச்சுட்டா. பொம்மை வந்து எப்படி செய்யணும்னு தெரியல. ஆன்லைன்ல அவன் போட்டாவே வைக்க வேண்டியதானே. அவளோட பெரிய பெரிய இருக்கு. நான் வந்து கொஞ்சம் அழகா இருக்கு. மாட்டிப்பா, கேஸ்ல மாட்டிப்பா. பார்த்தா உன்னோட பார்த்தா யாரு? என்னோட பார்த்தாவா? ஆப்வியஸ்லி உங்க 2 பேரும் சொல்லலாம், இவங்க 2 பேரையும் சொல்லலாம். ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருது அப்படின்னா ஒண்ணு வந்து வேணா ராஜி அதை விட்டு பேசாம வேலைய பாருன்னு ஒண்ணு சொல்லும். இன்னொன்னு போட்டு பாரு ராஜி, நம்ம போட்டு பாப்போம், வந்தா மழை போனா மயிருன்னு சொல்லிட்டு கடைக்கு போறவங்க எங்க அப்பா கடைக்கு 2 பேரும் ஆக மொத்தம் நான் செத்து திரறது காரணமே இந்த 2 தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல குழம்பு வச்சு சோத்த பொங்கிக்கிட்டு இருந்தவள போன பண்ணி வாவான்னு கூப்பிட்டு. ஆக்சுவலா அவளுக்கு கல்யாணம் இப்பதான் ரீசெண்டா ஆயிருக்கு. ஓகேங்களா, வீட்டுல அவ புருஷன் அதை சம இதை சமங்கிறான். அதுல இருந்து ஆக்சுவலா அவரைதான் நாங்க காப்பாத்திட்டு இருக்கிறோம் இவ கொடுமையில இருந்து. அந்த மனுஷனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது லீவ் கொடுக்கலான்னு இவளை தனியா கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஆனா அப்பவும் அவ வேலையெல்லாம் கொடுத்துட்டு இங்க வந்துருக்கா. ஆமா, வெங்காயம் உரிக்க சொல்றா. பாவம் அந்த மனுஷன் கண் கிளம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் சனிக்கிழமை வரைக்கும் அவர் தான் சமைக்கிறாரு.
ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் leave. எடுத்துக்கிறா ஹோட்டல்ல அவங்க கொடுத்துருவாங்க அவ்வளவுதான். நீ சமைச்சு அவரை குடும்பப்படுத்துற கூட நான் சமைச்சு கொடுக்குறேன். ஏற்கனவே வேலை செஞ்சு கொடுங்க அனுபவிச்சாரு, நீ சமைச்சு கொடுத்து கொடுங்க. நான் சமைக்கிறேன்ல, அவன் பாத்திரம் தேய்க்கட்டும், வீட்டை பெருக்கட்டும், துணிமணியை துவைச்சு போடட்டும், பிள்ளைய பாத்துக்கிட்டோம். மேல உனக்கு என்ன ஆஃபர் கொடுக்க முடியும்? ஜாலியா இருக்கு. உனக்கு இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுப்பாவா? அவன் எல்லா வேலையும் உனக்கே கொடுத்துருக்கான். அவளுக்கு வேலையே இல்ல, அவ ஃபீல் பண்றாளா இல்லையா? கரெக்ட் தான். வேலையே இல்லன்னு சொல்லி இப்ப இருக்கிற வேலையில எனக்கு எல்லாம் வைக்க பாக்குறேன். நீதான் அவளுக்கு கொடுங்க பிரதர். அவ ரொம்ப ஃபீல் பண்ற. வேலை கொடுங்க இல்லன்னா டைவர்ஸ் கொடுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கூடவே சுத்துற செவ்வாழை இதை நான் வந்து மூர்த்திக்கு கொடுக்க போறேன். என் கூடவே சுத்திட்டு இருப்பான். என் கூட இல்ல, என் கூடவே சுத்திட்டு இருப்பான். கட்டடிக்கிறா கூட அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டு கட்டடிக்க பிளான் பண்றது, கட்டடிக்கணும்னு சொல்றது எல்லாமே அவனா தான் இருக்கும். நானே இன்னொரு பையனை கூப்பிடுவோம், தினேஷும் கூப்பிடுவோம். கிளாஸுக்கு போவோம், நேரம் ஆச்சு கிளாஸுக்கு போவோம்னால ஏச்சிப்பா அப்படிங்கிற மாதிரி போயிருவான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் அவன் கிளியர் பண்ணிட்டு போயிருவான். எல்லாத்தையும் அவனுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் எக்ஸாம் எழுதாம ஆக்கிட்டு அவன் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான். அது எப்படி அவங்க பண்றாங்க? பாஸ் ஆயிடுவோம். முக்கியமா சாதாரண யானையா இருக்கிறான், மலையில நடந்தா நீர் யானையா மாறிடுவான். அந்த மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா அவன் அடிச்சு தூக்கி டாப்பர் லெவலுக்கு போவான்னு அவனே யோசிப்பான். ஆனா கெஸ்ட் பாஸ் தான் ஆவான். கட்டடிக்க வைக்கிறது எல்லாமே அவன் தான். எங்க கட்டடிக்க வைக்கிறது அவன் தான். ஆனா கடைசியில அவன் அட்டெண்டன்ஸும் இருக்கும், பாஸ் ஆகிட்டு போயிருவான் எழுதி. எப்படிடா பண்றீங்க? நானும் அப்படிதான், எல்லாமே பாஸ் ஆயிடும். அட்டெண்டன்ஸ் எனக்கு லேக் ஆகாது. எனக்கு 7.5 முக்கம் சொல்றேன். கைப்பு இல்ல அப்பா பேர் சொல்ல பிரியா. மிஸ்டர் மகேஷ் எங்களை பத்தி எங்க மாமன் பேசுறேன். நம்ம 7.5 முக்கம் இருக்காங்க. அது 7 மலைகள் தாண்டி பெருமாள் பாக்குற மாதிரி இருக்க எல்லாமே அவனுக்கு சூட் ஆகும். யாருடா அது? அது உனக்கு தெரியாது. தெரிஞ்சா ஒண்ணுமே வராம ஆக்கிடுவான். அது சரி, அது எப்படி வரலாம்? அது ஹெல்ப் பண்ணலாம். நடுவுல இருந்து ஒன்னாலதான் அவனுக்கு யூஸ் போகுது. நீ பேசாம தண்ணி சந்தாருங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டு தனியா ஆரம்பிக்கணும். அவன் அப்படிதான் பண்ணுவான். அப்படிதான் அவன் பேசுவான். நீங்க பாருங்க, இந்த பாக்கெட் என்கிட்ட குடுத்து இவ்வளவு நேரம் வச்சு நீங்க பிரிச்சு திங்கிறதுக்கு ஒரு சோம்பேறி. யாரையுமே பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறதுல ஒரு உண்மைக்குமே பெரிய விஷயம். கை கொடுக்குறதையும் இல்ல, அது சோம்பேறித்தனத்துலதான் கந்திருக்க தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க.